ஒரு பிள்ளை படிக்கல கூடி அது தியானம் தான் செய்யுது, எண்ணத்தோட படிப்போட. இப்போ நான் ஒரு வேலையை முழு ஈடுபாடோட செய்யல என்ன தியானம் நான் முழுமையா அதுக்குள்ள இறங்குறேன். என்ன தியானம் முழுக்க அங்கே இருக்குது. அது மாதிரி இப்போ நாங்கள் டிரைவிங் செய்கிறோம் அப்படின்னா எங்களை தியானம் முழுக்க அங்கே இருக்கு. சமையல் செய்கிறோம், லேப்டாப் ஃபோனில் கதைக்கிறோம், அல்லது ஒரு படம் பார்க்குறோம், முழுமையாக அதுக்குள்ள போய் பார்க்குறோம், அல்லது ஃபோனில் இருந்தையோ ஒன்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். முழு உலகத்தையும் மறந்து, சுற்றுப்புற சூழலை மறந்து, உடலை மறந்து, எல்லாத்தையும் மறந்து அதுக்குள்ள போயிடுவோம். இது நடக்குது தானே, அதுதான் தியானம். தியானம் செய்யறதுக்கு நாம ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? இல்லை தானே. எல்லாருக்கும் தியானம் செய்ய வரும் தானே, மேலும் தானே. ஆனா நாம செலக்ட் பண்ற சப்ஜெக்டை பொறுத்தது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான ஏரியாவா இருந்தா தியானம் நேச்சுரலா இருக்கும். இயல்பா அதுக்குள்ள போய் எண்ணங்கள், உணர்வுகள், நாடி நரம்பு எல்லாம் அதுக்குள்ள போய் அதுக்குள்ளே இருந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு வருவோம். அதோடையே திரிப்போம். ஹிப்னோடைஸ் பண்ணிவிட்ட மாதிரி அதில் வெளியில வர மாட்டோம். கொஞ்ச நாளைக்கு அந்த பாதிப்பு, அந்த தாக்கம் என்ன சொல்லுவோமே, நான் அதுக்குள்ள போயிடுவேன். இது நான் என்னத்தை செலக்ட் பண்றேன் சப்ஜெக்ட்ன்றதை பொறுத்து அது என்ன எம்பவர் பண்ண என்ன வலுப்படுத்து. இப்ப நான் ஒரு துக்க சம்பவத்துக்குள்ள ஆழமா போனா நான் துக்கமயமாகுவேன். ஒரு கோபமான சம்பவத்துக்குள்ள ஆழமா போனா கோபமயமாகுவேன். எந்த நேரம் எனக்கு கோபமா இருக்கும், அப்படி இருக்கும். ஒரு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச சந்தோஷமான ஒரு நினைவுகளுக்குள்ள, உணர்வுகளுக்குள்ள ஆழமா போனா அந்த மூட்ல இருக்கும். அதுதான் மூடு என்று சொல்றேன். நாங்க மூடு இப்ப சரியில்லை, இப்ப நல்ல மூட்ல இருக்கிற இதெல்லாம் சொல்லுவோமே நாங்க. இது எங்களை அறியாம நடக்குது சொல்லலாம், அல்லது எங்க இன்ட்ரெஸ்ட், எங்க டேஸ்ட்டை பொறுத்து எங்களை அறியாம நாம ஒன்றுக்குள்ள போறோம். தியான பயிற்சி என்று சொல்லிக்கல, தியானத்தை படிக்கணும் என்று சொல்லிக்கல, நான் என்னத்துக்குள்ள போகணும் என்றதை நான் முடிவெடுத்து போறதுக்கான ஒரு செயல்பாடு தான் இது. அப்ப எங்களை எல்லாரையுமே நாங்கள் எல்லாருமே உண்மையில இந்த உலகத்துல சுதந்திரமானாக்கள் தான். எல்லாருமே ஒரு சொந்தமா ஒரு மனம் இருக்கு தானே. அந்த மனசை நாங்க யார்ட்டையாவது விலை கொடுத்து வாங்கினோமா, வேற யாராவது கிஃப்டா தந்திச்சினோமா, அல்லது எங்களுக்கு உயிர் எழுதி தந்திச்சினோமா, எனக்கு பிறகு உனக்கு தான் இந்த மனசு அப்படின்னு சொல்லி தந்திச்சினோமா? இல்லை தானே. ஒரு இயற்கை கொடைன்னு சொல்லலாம், அல்லது மனிதன் இந்த உலகத்துல வாழ்வதற்காக அவனுக்கு வழங்கப்பட்ட ஒரு சக்தின்னு சொல்லலாம், ஒரு வல்லமை என்று சொல்லலாம். இப்ப உங்களுக்கு நிறைய ஒரு சப்போர்ட்ல தான் இந்த உலகத்துல வாழ்றோம். கல்வி வேணும், நாலேஜ் வேணும், மணி பவர் வேணும், கையில பணத்துக்கு ஒரு ஆதாரம் வேணும், உறவுகள் வேணும், பாதுகாப்பு வேணும், உடைமைகள் வேணும். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது இது மனம். அவர் தான் மேனேஜர், அவர் தான் பாஸ், அவர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யறாள். அப்ப இந்த லைஃப்க்கு யார் பாஸ்? நான் தான். எனக்குள்ள இருக்கிற அந்த மனதின் சக்தி, அந்த மனம் தான் எல்லாத்தையும் ஆளுது. இன்றைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறனா இருந்தா என்ன, துக்கமா இருக்கிறனா இருந்தா என்ன, மன நிறைவா இருக்கிறனா இருந்தா என்ன, மன குறைவோடு இருக்கிறனா இருந்தா என்ன, இது எல்லாத்தையுமே எனக்கு தாண்டியாரு எந்த மனசுதான். இதை நான் தெளிவா விளங்கிக் கொள்ளணும், உணர்வோம். ஆனா நாம அது எல்லாத்துக்கும் யார் காரணம் என்று நினைக்கிறது? மற்றவீட செயல்பாடுகள், மற்றவீட குணங்கள், சட்டத்திட்டங்கள், நடைமுறைகள், செயற்பாடுகள், இதுகளாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எல்லோரும் அப்படி நினைக்க நான் என்ன கவனிக்கிறேன், என்னையே நான் மதிக்கிறேன், என்ன நான் ஒரு போடுதடியா போட்டுட்டேன்.
போடுதடின்னு சொல்லினா யார் எப்படி போட்டு அடிச்சாலும் அது அடிபட்டு. அப்படி சூழல் இந்த கையில என்ன நான் கொடுத்துட்டு வாழ்றது. அப்படி வாழ்ந்த அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? கஷ்டமா இருக்கும். இப்ப நான் கஷ்டப்படுறது காரணம் நான் தான் காரணம். இப்ப யாரும் இந்த சொத்துக்களை அபகரிக்கலாம், என்னவும் செய்யலாம். ஆனா இந்த மனசுல யாரும் கை வைக்க ஏழுமா? ஏழுமா? வைக்கலாமா? என்ன நினைக்கிறீங்க? இந்த மனசுல யாரும் கை வைக்கலாமா? அல்லது நாங்க கை வைக்க விரும்பலாம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மனசுல யாரும் கை வைக்கலாம்? மனிதர்கள், ஏனைய மனிதர்கள். சரி, வீட்டுல ஒரு பிரச்சனைன்னா மனசு எப்படி நிம்மதியா இருக்கு? அது நாங்க கேட்கிறோம். அந்த சூழ்நிலை என்பது வெளியில நடக்கிற ஒரு விஷயம் தானே, ஒரு சம்பவம். அது முகில்கள் மாதிரி சொல்லுவினவே உருவாக்கப்படும், பிறகு உருமாறும், இல்லாமல் போகும். இப்படி அது நிலை இல்லாதது. ஆனா அத உள்ளுக்குள்ளே வெளியில் இப்ப நான் இப்ப இந்த ஜன்னலுக்குள்ளால பார்த்தா வெளியில சில காட்சிகள் தெரியுது. நான் வேறு அந்த காட்சி வேறு தானே, ரெண்டு மூண்டா இல்லத்தானே. நான் பார்த்து கொண்டிருக்கவே அதுல இருக்கிற ஒரு பெரிய ஒரு மரம் அப்படியே சரிஞ்சு விழுகுது. கீழே ஒரு குழந்தை பிள்ளை நிக்குது, அல்லது ஒரு வாகனம் நிக்குது, என்னமோ நிக்குது, இப்படி விழுகுது மரம். அதுவும் இந்த சம்பவமும் நானும் உண்டா இல்லத்தானே? அது நான் வெளியில பார்க்கிற ஒரு காட்சி. இதை நான் எப்படி பார்க்க போறேன் என்றதை முடிவெடுக்க வேண்டியால் நான் தான். தியானம் என்றது சொல்லுவினம் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலுக்காக, மன அமைதிக்காக, ஒரு இன பவர் டெவலப்மெண்ட்டுக்காக, பல காரணங்களுக்காக செய்யறேன்னு சொல்லுவினம். ஆனா பேசிக்கா எல்லாருமே ஒரு மன அமைதிக்காக சொல்லுவினம். இப்படி ஒன்று நடக்க போகுது, இல்லை நடக்குது, கண்ணால பார்க்கணும். நான் அப்படி சும்மா இருக்கிறேன். நான் என்ன மனுஷரா அல்லது ஜடமா? கேட்போம். இமோஷன்ஸ் ஒரு மனுஷனுக்கு இயல்பு தானேன்னு சொல்லுவோம். இமோஷன்ஸ் உருவாக்குறது நாம தான். கோபம் இயல்பானதா அல்லது எங்களை படைப்பா? தூண்டுதலால ஏற்படுதா அல்லது நாங்க உருவாக்குறோமா? தூண்டுதலும் துளங்களை காற்றுன்னு சொன்னா மிருகங்கள் பறவைகளுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம்? எங்களுக்கு 6வது அறிவு ஒன்று இருக்குன்னு தானே சொல்றது, அறிவு புத்தி ஒன்று இருக்குன்னு தானே சொல்றது. எப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கோபம் வரும்? எங்களுக்கு பிடிக்காத வேறு யாரும் செய்தா அல்லது இப்ப நான் எங்களுக்கு உண்மையில ஏன் கோபம் மாறுது என்று சொன்னா, எங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி வெளியில செட்டப் இல்லாட்டி கோபம் வரும். சுருக்கமா சொன்னா சரி, என்ன உடம்பு கூட பெர்ஃபெக்டா இருக்கும்னு நான் விரும்புறேன். அதுக்கு இவ்வளவு சாப்பாட்டை கொடுக்குறேன், அதுக்கு இவ்வளவு எக்ஸசைஸை கொடுக்குறேன். ஆனா அது சொல்ல கேட்குது இல்லை, அது தண்ட வேலையை காட்டி கொண்டிருக்குது. எனக்கு சில மனம் சலிச்சு போகும். இனி நான் ஒரு டாக்டர்கிட்டையும் போக மாட்டேன், இனி நான் ஒரு மருந்து கொடுக்க மாட்டேன். எனக்கு இன்னிலேயே கோபம், என் உடம்புலேயே கோபம் வந்து நான் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் இப்படியெல்லாம் ஒரு மனப்பாங்குகளை போறோம் இல்லை. காரணம் என்னன்னா, நான் நினைக்கிற மாதிரி, நான் விரும்புகிற மாதிரி ஒன்று நடக்கலையோட நான் அப்செட் ஆகிறேன். அப்ப யோசிச்சு பார்த்தா எங்களுக்கு தெரியும், அப்படி இருக்குமா எல்லாமே? நான் நினைக்கிற மாதிரி, நான் விரும்புகிற மாதிரி, நான் ஆசைப்படுற மாதிரி எல்லாமே இருக்குமா? இருக்காது. அது தெரியுமோ தெரியாது உங்களுக்கு? நல்லா தெரியும் தானே. அப்ப தெரியுறது தானே நாலேஜ் என்று சொல்றது. ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கிறது தான் நாலேஜ் என்று சொல்லுவோம்.
அந்த நாலேஜை நான் അതിൻ്റെ സ്വരൂപമാക്കും, അതിൻ്റെ அந்த எம்போடிமெண்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவீங்க. அது தெரிஞ்சதாகவே நான் ஆகும். ஏன்னா இந்த மனதுக்குள்ள தெளிவா இருக்க வேண்டும். இப்ப ஒரு நாய் வந்து மியாவ் மியாவ்னு கத்துமா? தெளிவா தெரியும் தானே நாய் மியாவ் மியாவ்னு கத்தாது எனக்கு தெரியும். இப்போ பூனைகிட்ட போய் நான் இந்த நாயை பாரு என்ன மாதிரி வல்லடு குலைக்குது ஸ்மார்ட்டா, உனக்கே குலைக்க இயலாது கேட்போமா? கேட்போமா? அப்படி பூனைகிட்ட நீ ஏன் பதுக்கி பதுக்கி திரிகிற? இங்க பாரு நான் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கு, எவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்குது, எவ்வளவு விசுவாசமா கண்ணியமா நடந்து கொள்ளுது, நீ மட்டும் இப்படி மசந்தி மசந்தி திரிகிற? கேட்போமா பூனைகிட்ட போய்? கேட்க மாட்டேன் தானே. ஏன் கேட்க மாட்டேன்? அது அப்படித்தான், அது பூனை அப்படித்தான் ஏற்றுக்கொள்ளணும் தான் நீ மனப்பூர்வமா. இதுதான் மனுஷரோட நமக்கு முடியுது. அதான் கோவம் வருது. பூனையில போய் யாராவது கோவப்பட்டா, பூனையை போய் யாராவது பிடிச்சு வச்சுட்டு ஏசுனா முதல்ல கொடுக்குற அட்வைஸ் பண்ணி நான் அன்பா பார்க்குறவே என்ன பற்றின்னு நினைப்பினேன். கொஞ்சம் சீரியஸா போயிட்டுது, உடனடியா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இதான் சொல்லுவீங்க. ஆனா மனுஷனோட அப்படி நடக்கல, ஆக்கள் அப்படி நினைக்கிறே இல்லை. இல்லைன்னா அவையிலும் அந்த பேஷண்ட் தான், அவையிலும் அப்படி நினைக்கிறார்கள் தான். ஓவர் செய்யறதுக்குள்ளதான் ஓவர் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி கதைக்கக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது என்று நான் என் மாதிரி பூனை இருப்போம் பூனைக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லது பூனையை பற்றி மனசுல நினைச்சு கொண்டிருக்கிறேன். செய்யக்கூடாது தானே, இப்படி காய்ச்சிருக்க கூடாது தானே, இப்படி நடந்திருக்க கூடாது தானே. பூனைக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கலாம் நான் என் மாதிரி ஆகிறதுக்கு யோசிச்சு கொண்டிருப்போம். முடியாத காட்டியும் இல்லை. பூனை நாயா மாறணுமா இருந்தா என்ன நடக்கும்? எப்படி அது மாறும்? எங்களுக்கு பிராக்டிக்கலா தெரியும் அது மாறாது. சரி, அது பூனைக்கு இப்ப டோர்ச்சர் வாங்கலாம நினைக்கிது. சரி நாய் மாதிரி மாறணும். மாறணுமா இருந்தா அது என்ன நடக்கும்? கதைக்கு சொல்லு. உன்னை நாய் மாதிரி மாறணும் என்ன நடக்கும்? ஸ்மார்ட்டா, அலர்ட்டா, விசுவாசமா? அது முடிவெடுக்கும். அதுதான் முடிவெடுக்கும். அதுதானே விளங்கணும். நான் எப்படி இருக்கிறேன், எப்படி நடக்கிறேன், இதால எனக்கு என்ன மாதிரி இருக்குது, மற்றவர்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, செயல்பாடுகள்ல என்ன குளறுபடி ஆகுது என்றதை அந்த பூனையில ரியலைஸ் பண்ணோம். ரியலைஸ் பண்ணி அந்த மாற்றம் பேட்ட கையில் இருக்கு, கையில இருக்கு. பூனை நாயா மாறுது பூனை கையில தான் இருக்கு, எந்த கையில இருக்கா? இல்லை இல்லை. அப்ப நான் அதை பற்றி மண்டையை போட்டு உடைச்சு கொண்டிருக்கிறதால ஆட்ட நிம்மதி இல்லாம போகுது. அப்ப எந்த நிம்மதி இல்லாம போறது பூனை காரணமா? நான் எந்த அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா? எந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம். நான் விளங்கினதை நடைமுறைப்படுத்த இல்லாம அந்தரப்படுறேன். நான் நினைச்சு கொள்ளுவேன், சரி இனி இதை பற்றி நான் கதைக்க கூடாது, இதுல எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது இருக்கு. அப்ப நான் இனி என்ன செய்ய வேண்டாம்? நிம்மதியா இருக்கணும் வேண்டாம். என்ன நான் தான் மாற்றோம். பூனையோட என்னன்னு ஒர்க் பண்றது நான் தான் என்ன மாற்றி கொள்றேன். அப்படி நான் யோசிச்ச நான் இருந்தா எந்த அபிலிட்டிய நான் வளர்த்துக் கொள்வேன், எந்த திறமைய ஆற்றல நான் வளர்த்துக் கொள்வேன். ஆனா நாங்க மேக்சிமம் என்னத்துக்கு ட்ரை பண்றாங்க? மற்றவே மாறும், மற்றவே திருந்தும், மற்றவே சரியா நடக்கும், நல்ல சிஸ்டம் மாறும், அதனும் இதனும் நம்மள கையில் இல்லாத விஷயத்தை பற்றி யோசிச்சு கதைச்சு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கடைசியில சிலவுகளில இடத்தை மாற்றுவோம் அல்லது ஆழ மாற்றுவோம் முடிவுக்கு வந்துடுவோம்.
அப்படித்தானே? உன்னில் நான் இடம் மாறணும், இல்லாட்டி பூனை வேண்டாம். எனக்கு பூனையோட நிற்கல. அதான் ஆழ மாத்துவோம், இல்லாட்டி இடத்தை மாத்துவோம். யோசிக்கணும். ஆனா என்னத்தை மாத்திர பற்றி நாங்க யோசிக்கிறீல, என்ன மாத்துறதை பற்றி நான் யோசிக்கிறீல. ஆனா இந்த கையில உள்ள விஷயம் இது, என்ன மாத்துறதுதான் எனக்கு கையில இருக்குது. அப்ப எங்கட மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குது. இப்ப மனசுல எல்லா விதமான உணர்வுகளும் வரும். எங்களுக்குள்ள 3 விதமான செயற்பாடுகள் நடக்கும். ஒன்று எண்ணங்கள், உணர்வுகள் வந்து ஒன்று சுத்தவர் நடக்கிற விஷயங்கள் பார்க்க அதுக்குள்ள இருக்கீங்க. இன்னொன்று அதை நிதானமா புரிந்து கொள்ற ஒரு ஆற்றல் இருக்கும். விளங்குற தன்மைன்னு சொல்லுவோம் தானே, அதை சொல்லுவோம். புத்தின்னு சொல்லுவோம். அந்த விளங்குற தன்மை, முடிவெடுக்கிற தன்மை, பகுத்தாய் ஆராயிறது, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் புத்தியான வார்த்தையில பயன்படுத்துறாங்க. புத்தி இல்லையா, புத்திய கொஞ்சம் பாவின்னு சொல்லுவோம். இப்ப அப்படி ஒரு செயற்பாடு உங்களுக்குள்ளே இருக்கு. 3வது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நீண்ட கால பழக்க வழக்கங்கள் அல்லது குணங்கள். இந்த 3மே இருக்கு. இதுல மைண்ட் ஒன்று தான் அந்தந்த நேரம் ஃப்ரெஷ்ஷா நடந்து கொண்டு இருக்கு. இந்த ஃப்ரெஷ்ஷா எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கும். புத்தி தான் இதுல பெரியப்பான்னு சொல்லுவோமே, அல்லது வீட்டுல ஒரு தாத்தாவோ யாரோ இருக்கிற பாட்டியோ இருக்கிற பெரியாளன்னு சொல்லுவோம். அத அந்த மாதிரி விஸ்டம் சொல்லுவீங்க, அறிவு, விவேகம். இவர் தான் என்ன செய்வார்னா புரிஞ்சு கொள்ளுவார் மனசு எப்படி வேலை செய்து, இந்த குணங்கள் என்ன, மாற்றத்தை கொண்டு வர வேலையை செய்தால் இந்த புத்தி தான். புத்தி தான் என்ன செய்யும்? புத்திக்கு அதுக்கு நிறைய விவேகம் வேணும், அறிவு வேணும். அறிவுள்ள ஆக்கள், நிறைய அறிவுள்ள ஆக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா கணக்கு கதைக்க மாட்டீங்க. அதான் சொல்லி குறைகுடம் தழும்பாது. குறைகுடம் என்னன்னா அவைக்கு விளங்கும், எல்லாம் என்ன செய்யணும் என்று விளங்கும், என்ன நடக்குது என்று விளங்கும். அப்ப அவை கதைக்க போக மாட்டீங்க, கணக்கு கதைக்க மாட்டீங்க. அவையில் இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் பெரிய நிம்மதியா இருக்கு, ஆறுதலா இருக்கு. குழப்ப மாட்டீங்க, தடுமாற மாட்டீங்க. அதான் இஷ்டம் சொல்றது. அது ஒன்றில் எங்களுக்கு மற்றவையை பார்த்து படிச்சு எல்லாருக்குமே அனுபவப்பட்டு தான் அந்த அறிவு வரும். சொல்லியிருக்காங்க சில பேர் சின்ன வயசுலயே எல்லாத்தையும் பார்த்து படிச்சு யோசிச்சு விளங்கி நான் இப்படி செய்யக்கூடாது முடிவெடுப்பினேன், அல்லது நான் இப்படித்தான் போவோம் முடிவெடுப்பினேன். அதை அறிவு இல்லை. அவை காலத்தை நல்லா பயன்படுத்திடுவீங்க. இல்லாட்டி அங்கே அனுபவப்பட்ட தெளிஞ்சு கொண்டு போவோம். அப்ப காலம் நிறைய வீணா போகும், காயங்கள் நிறைய வந்துடும். ஒரு காயங்களை மாத்துறது அதுக்கு கொஞ்சம் காலம் இருக்கு. அதுல விட நான் என்ன செய்யணும்னா வாழ்க்கையில விவேகத்தை அதிகமா பயன்படுத்தும். எல்லா உணர்வுகளுக்கும் தான் கொடுக்க கூடாது. முதலாவது எனக்கு என்ன பற்றி நல்லா தெரியும், நான் எப்படிப்பட்ட ஆள் என்பது எனக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. நான் எப்படிப்பட்ட ஆள் என்பதை நான் என்ன பார்த்து தான் கண்டுபிடிக்கும். நான் நடந்து கொள்ற விதங்கள், நான் செயல்படுற விதங்கள், சில வழியில் எங்களுக்கு அதை உணர இயலாத அளவுக்கு அந்த சுபாவம் ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன சரி என்று நினைக்கிறது அது ஆகப்பெரிய பிரச்சனை. எப்பவுமே நான் செய்வது சரி என்று நினைக்கிறது, அல்லது பிள்ளைன்னு தெரிஞ்சாலும் சரி என்று நியாயப்படுத்தி தப்பிக்கொள்ள பார்க்கிறது, நியாயப்படுத்துறது. அப்பெல்லாம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், எங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனசாட்சி வீக்கா போய் கொண்டிருக்கு. ஒரு கட்டத்தில் அது செத்தே வேலை செய்யாது. அதுக்கு பிறகு ஏன்னா எனக்கு இந்த நியாயப்படுத்தி தப்பி வாழ்ந்து நிறைய வழிமுறைகளை கையாண்டு யூஸ்ட் ஆகிடும். அதனால உள்ளுக்குள்ள நிம்மதி இருக்காது.
சரியான ஒரு வெறுமையா இருக்கும். எவ்வளவு சந்தோஷமான சூழ்நிலை வந்தாலும் ஒரு மன நிறைவு வரவே வராது. ஏனென்னா வழிமுறைகளால் வாழ்ந்து கொண்டு போயிடுவோம், திறமைகள் கட்டித்தனங்களால் வாழ்ந்து கொண்டு போயிடுவோம். அவங்க மனசாட்சி உங்களுக்குள்ள செத்து போச்சு இருக்காது. இப்ப நான் ஒரு உயிருள்ள மனுஷனா இருக்கணும்னா எனக்குள்ள எப்பவுமே இந்த மனசாட்சி உயிரோடு இருக்கும். அதை சாக விடக்கூடாது. அதை சாக விடக்கூடாதுன்னு சொன்னா ஒரு விஷயத்தாலே எனக்கு பிரச்சனை வரப்போகுது என்று தெரிஞ்சாலும் என்ன செய்யும்? ஒரு சந்தர்ப்பத்துல நான் ஒரு பொய்யை சொல்லி போட்டேன். இப்ப இனி போய் சொல்ல போனா எனக்கு பிரச்சனை தான் வரப்போகுது. சில இடத்துல அப்படி தெரிஞ்சாலும் நான் போய் அந்த உண்மையை சொல்லிட்டேன்டா எனக்கு அதால் எதிர்கொள்ள போகிறது வேற தூரமான விளைவா இருக்க போகுது. ஆனாலும் அந்த மனசாட்சி உயிரோடு இருக்கும். அந்த விளைவை கடந்து போய் நான் நிம்மதியா இருப்பேன். நான் செய்ததை சொல்லிட்டு சொல்லலைன்னா சாகும் வரைக்கும் அதான் தண்டனை சொல்றது. அல்லது அதை அப்படியே எனக்குள்ள மறைச்சிடுவேன், இன்னொடையே அது போயிடும். ஆனா அந்த மனசாட்சி உயிரோடு இருக்கா. அதனால எனக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பரவாயில்ல என்ற மாதிரி ஆகி போயிடும். இப்ப நான் அந்த சரி பிள்ளை பாவம் புண்ணியம் என்ற பயமே இல்லாம போயிடும். போனா என்ன நடக்கும்? இன்னும் நிறைய விபரீதங்களுக்கு விதை விதைச்சு கொண்டே நான் போய்கொண்டே இருப்பேன் லைஃப்ல. ஆனா வெளியில ஒரு நல்ல மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு மேக்கப்ல வாழ்ந்து கொண்டு இருப்பேன். அதனாலதான் தியானம் என்று சொல்லிக்கல முதலாவது என்னோட எனக்கு இருக்கிற உறவு. நான் மற்றவர்களோட இருக்கிற உறவுகளுக்குள்ள கவனமா இருக்கிறோம், அவளோட அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். ஆனா முதலாவது எனக்கு இருக்க வேண்டிய ஒரு நல்ல உறவு என்னோட, எனக்கு நல்ல உறவு இருக்கும். இந்த வாழ்க்கையில எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள இந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆள் யாருங்க? நான் தான். சுயநலம் தானே? சுயநலம் நான் நல்லா இருந்தா நான் 4 பேரை நல்லா வச்சிருக்கலாம். இப்ப நான் நல்லா இல்லாட்டி நான் இன்னொரு நாள சார்ந்து கொண்டுதானே நான் இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் தங்கி கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இப்படி இருக்கும். அப்ப நீங்க சொந்த காலில் நிக்கிறேன்னு சொன்னா அது பொருளாதார ரீதியா மட்டும் இல்லை. என்ன நான் முதலாவது மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும், என்ன நான் முகாமைத்துவம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். எனக்கு என்ன முகாமைத்துவம் பண்ண தெரிஞ்சாதான் என்னால மற்றவே என்ன கஷ்டத்துக்குள்ளால போய்கொண்டிருக்கீனா அவங்க உணர்வுகள் என்ன சொல்லுவீங்க. அடுத்த ஆண்டு செருப்புல காலை போட்டு பார்க்கணும்னு சொல்லுவீனா ஏண்டா அவையின் வலி வேதனைகள், அவையில கஷ்ட துன்பங்கள், அவையில் என்னத்துக்கு அவன் இப்படி நடந்து கொள்ளின்னு. இப்போ ஒரு நாள் கோவப்படுதுன்னா உண்மையா எல்லா நேரத்திலையும் ஒரே காரணமா இருக்காது. இன்னும் ஒண்ணுமே இல்லாத சும்மா அந்த அழித்து நேரம் சிறு சிறு இருக்குதுண்டா அது என்ன காரணம்ன்றத எனக்கு நான் அதை ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கணுமா இருந்தா அல்லது விளங்கிக் கொள்ளணுமா இருந்தா எனக்கு இன்னும் ஒரு நல்ல உறவு இருக்கும். என்ன நான் முதல்ல நல்லா புரிஞ்சு கொள்ளும் ஆளா நான் இருப்போம். எத்தனை பேர் உங்களோட நீங்க கதைக்கிறீங்க? உங்களோட நீங்க கதைக்கிறீங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேரோட நீங்க கதைப்பீங்க? கிட்டத்தட்ட 100 பேர் 50 பேர் சந்தர்ப்பத்து. ஆனா இந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஆள் நான் தான். வாய்த்திருந்து கதைக்க கூடாது. வாக்கள் மறைந்திருக்கிறது நீர் ஒரு கதைக்கிறது எனக்குள்ள நான் கதைக்குவோம் மைண்டில். அதுக்குதான் நாங்கள் எண்ணங்கள் சொல்லுவோம். என்னோட நான் கதைக்கிறேன்னா என்ன கதைக்கிறது? நான் காலையில நீங்க இப்போ ஒர்க்குக்கு வாரீங்கன்னு சொன்னா குட் மார்னிங் சொல்லுவீங்க தானே? இல்லை
முதலாவது நான் குட் மார்னிங் சொல்ல வேண்டியால் காலையில் எழுப்பினோட நான் எனக்கு குட் மார்னிங் சொல்லுவோம். இன்றைய காலை பொழுது எனக்கு நல்ல பொழுது அமையட்டும். என்ன முதல் வாழ்த்த வேண்டியால் யாரு? நான் தானே. மற்றவே யாராவது எனக்கு குட் மார்னிங் சொல்லாம காலையில கண்டுட்டு காணாத போனா அவ்வளோ கோவம் எல்லாம் வருது. ஒன்றுக்கு இப்படி போயினோம் அப்படின்னா சொல்லுவோம். தெரிஞ்சு கொண்டு போறேன் மண்டவர் அவருக்கு சொல்லிட்டு போற என்ன கண்டுட்டு திருப்பி கொண்டு போறேன் எல்லாம் சொல்லுவோம் தானே. மற்ற மதிக்க கோபம் வருது கணக்கெடுக்க. முதலாவது எங்களை கணக்கெடுக்காத ஆக்கள் நிறைய சந்தர்ப்பத்துல நாங்களா தான் காலையில் எழுப்பினாலும் முதலாவது உண்மையை சொல்லணும். என்னோட யாராவது அன்பா நடக்காட்டி எனக்கு கோபம் கவலை வருது தானே. முதலாவது என்னோட அன்பா இருக்க வேண்டியால் நான், என்ன முதலாவது மதிக்க வேண்டியால் நான். என்னோட ஒரு ஆள் கடுமையா நடந்து கொள்ளுதா இருந்தா அந்த கடுமைய எனக்கு நான் கொடுக்க கூடாது. என்ன அதனால் எடுக்கக்கூடாது. அவையில் எங்களுக்கு கடுமையான வார்த்தைகளை பேசினால் அல்லது ஏதாவது செய்தா நாங்கள் அதை அப்படியே தூக்கி வச்சுக்கொள்வோம். தேங்க்யூ வாங்கி வச்சுக்கொள்வோம். அப்படியே தாழ்ந்து அவைக்கு இருப்போம். இருக்கிறது இருக்காதது. இப்ப நாங்க ஏதாவது ஒரு விரத காலம் கணங்களுக்கு வந்து ஏதோ சாப்பாடு முன்னால வைக்கலாம் கண்டா தந்துட்டின மேலுக்கு தூக்கி சாப்பிடுவோமா? இல்லை தானே. விரதம் சொல்லிட்டு இருப்போம் தானே, சாப்பிட மாட்டோம். அப்ப என்ன நடக்கும் அந்த சாப்பாட்டுக்கு? சாப்பிடுமா? எனக்கு கொண்டு சர்வ் பண்ணினா நான் எடுக்கல, திருப்பி கொண்டா திருப்பி கொண்டு போயிருந்தானே, அதை எடுத்துட்டு போயிருந்தேன். அத மாதிரி மனசுக்கு நான் பழக்கணும். அது சாப்பாடு ஓகே கொடுக்கலாம். இது காதால வந்து உள்ளுக்கு போகுதே, அது என்ன அது உள்ளுக்குள்ள போனாலும் அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா அதால பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு நான் பழக்கணுமா இருந்தா நான் என்ன செய்ய வேணும்? பதிலுக்கு எனக்குள்ள இருந்து நல்லதை கொடுக்குறதா எப்படி கொடுக்குறது? ஒரு மனுஷன் வந்து 100 வீதம் கூடாத ஆளா இருக்காது தானே. எத்தனை வீதம் கூடாத ஆளா இருக்கா? இத வித்தியாசங்கள் அவையில நல்ல பக்கங்கள் கட்டாயம் இருக்கு தானே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க அவையோட நல்ல சிரிச்சு கதைச்சிருப்போம், அவையில நல்ல பக்கங்களை பற்றி நினைச்சிருப்போம், கதைச்சிருப்போம், அவையோட கதைச்சிருப்போம், அவையில பற்றி நல்ல விஷயத்தை பற்றியோட கதைச்சிருப்போம். இப்ப திடீர்னு இருந்தாப்புல அந்த ஆளுக்கு மூடு மாறி எனக்கு கடுமையான ஏதோ ஒன்று தந்துச்சுது. ரெண்டா இந்த மனசு நல்ல ஒன்றா இருந்தா, இந்த மனசை மெட்டவேல் ஒன்று செய்யக்கூடாதா இருந்தா நான் தான் என்ன செய்யணும்? அந்த நேரத்துல அவையில பற்றி எனக்குள்ள இருக்கிற நல்ல அபிப்பிராயங்களை வாய்ப்பாடு பாடமாக்குற மாதிரி திருப்பி சொல்லணும். எனக்கு எக்ஸண்ட் ஒரு ஆள் கோவமா கழிச்சுக்குது, கோவம் அந்த இடத்துல கண்டபடி கழிச்சு போட்டுது. நானும் அந்த ஆளுக்கு நிறைய உதவிகள் எல்லாம் செய்திருக்கிறேன். அதுக்கு அந்த ஆள் அந்த நேரத்தில் நிறைய நன்றியா இருந்திருக்குது, நிறைய நல்ல மாதிரி எல்லாம் நடந்திருக்குது என்னோட. இப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அந்த வாக்கில் கழிச்சு போட்டுது. இப்ப நான் உடனே என்ன செய்யணும்? திருப்பி அதையே ரிமைண்ட் பண்ணி கொண்டு இருக்க கூடாது. அதைத்தானே நாங்க செய்யறோம். நாங்க உள்ளுக்கு திருப்பி அதை ரிமைண்ட் பண்ணுவோம். ரிமைண்ட் பண்றது மட்டும் இல்ல, என்ன செய்வோம்? அடுத்தது 4 பேருக்கு சொல்லுவோம். இப்படி சொல்லி போட்டினா, இப்படி சொல்லி போட்டினா, இப்படி செய்து போட்டினா, இப்படி சொல்லி போட்டினா, சொல்ல என்ன நடக்கும்? அது எனக்கே திருப்பி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு வைப்ரேஷனை பரப்பி விட்டுருவோம். இனி அந்த வைப்ரேஷன் நான் பரப்பினது எல்லாமே என்ன பண்ணி தனி கதை போய்கொண்டிருக்கு. இப்படி அப்படி சொல்லி கதை போய்கொண்டிருக்கு. அப்ப சம்பவம்
நடந்திருக்கும் ஒரு நாள் ஒருக்கா. ஆனா நான் என்ன செய்திருப்பேன், அதை பெருசாக்கி கொண்டிருப்பேன். ஏன்னா ஜீரணமாகியது உள்ளுக்குள்ள. அதான் அந்த வேலை செய்யறது. கண்டனம் எல்லாம் வாந்தி எடுத்துட்டு இருப்போம். இப்ப நிறைய கிருமியை பிறப்பிடுவோம், அவஸ்தப்படுவோம். அதுக்காக நான் என்ன செய்யணும், எனக்குள்ள ஜீரணிக்கோணமா இருந்தா எந்த மனசுக்கு நான் பழக்கம், என்ன பழக்கம், என்ன பழக்கம், பதிலுக்கு அந்த ஆக்களை பற்றின எனக்கு தெரிஞ்ச நான் உணர்ந்து கொண்ட நல்ல விஷயங்களை உடனே கடகடன்னு நினைக்கணும் மனசுக்குள்ள. ஆனாலும் திருப்பி திருப்பி அதுதான் வரும், அவை செய்ததுதான் வரும், அவை சொன்னதுதான் வரும். ஆனா இல்லை 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 சொல்லி அவை அப்படியானவை, அவை இப்படியானவை, நல்ல விஷயத்தை திருப்பி 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 இப்படி பழக்கணும் மனசுக்கு. நாங்க சின்ன பிள்ளையில இருக்கு, இருக்கிற மனசு நல்ல மனசு. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஒரு பிள்ளை ஒன்று ஏதோ ஒரு விபரீதமான பொருளை எடுக்க போகுது, எடுத்துட்டு கையில அதை வச்சு விளையாடுதுன்னு சொன்னா உடனே நாங்க என்ன செய்வோம், டைவர்ட் பண்ணுவோம் அந்த பிள்ளைங்க அட்டென்ஷனை. வேற ஒரு பொருளை கையில கொடுத்து முள்ளமா இதை வாங்குவோம். அப்ப அதை என்ன செய்யும், மறந்துடும். மறந்து அது தன்னிட்டே அதை குடிக்கிட்டு நம்ம பண்ணதே மறந்து அப்புறம் வேற எங்கேயாவது என்னவெல்லாம் காட்டி விளையாட்டு காட்டி, இப்பெல்லாம் அந்த மொபைல் ஃபோன் இருக்கும், அதில் ஒரு கார்ட்டூனை காட்டி அப்படி கேட்டோம்னா அதை மறந்து போய் தன்னிட்ட எதையோ பறிச்சுட்டு நம்ம மறந்து இதுக்குள்ள போயிடும். அது அப்படி இருந்தது யாரு, நாங்க தானே. நாங்க எல்லாரும் தானே அப்படித்தானே இருந்தனாங்க. இப்ப அது முடியுது இல்லை, இப்ப அப்படி இருக்க முடியுது இல்லை. சின்ன பிள்ளையில நாங்களும் இருந்து தானே வந்த. நாங்க எங்கள்கிட்ட எத்தனையோ விஷயங்களை போய் காட்டி பறிச்சிருப்பினோம். எங்களுக்கு வில்லங்கமான விஷயம், எங்களுக்கு சின்னல பேசினாக்கள் 3 வயசுல அடிச்சாக்கள் எல்லாம் நினைவு இருக்கா இல்லையோ, மறந்துட்டோம் தானே. ஏன்னா அந்த நேரத்தில் எங்களுக்கு புத்தி வேலை செய்யுது. சின்னனா கேட்க புத்தி வேலை செய்யாது. அதான் சொல்றது, புத்தி தெளிஞ்ச நாள் முதல் சொல்லுவினமே. அது ஒரு 10 வயசு பிறகு, ஒரு 8 வயசு பிறகு இந்த புத்தி தான் என்ன செய்யும்னு சொன்னா திருப்பி திருப்பி சொல்லும். இப்படி செய்தவே உனக்கு, இப்படி செய்தவே உனக்கு, இப்படி செய்தவே, இப்படி சொன்னவே, இன்னும் இப்படி நடத்தினவே ஞாபகம் வச்சு சொல்லி கொண்டு சின்னதாக இருக்கீங்களா, அது நடக்காது. இப்ப நான் என்ன செய்ய வரும், எந்த புத்திக்கு நல்லதை சொல்ல வரும். சொல்லி சொல்லி நான் எனக்கு பழக்கம். இப்படி நான் எனக்கு உள்ள நல்லதையே நினைக்கிறதும், நல்லதையே செய்யறதையும், நல்லதையே ஞாபகம் வச்சுக்கிறதையும் பழக்கின நான் இருந்தா எனக்கு கூட கோபம் வருமா, வராது தானே. அப்ப கோபம் வராம இருக்கிறது எனக்கு கூட கஷ்டமா இருக்குமா. அப்படி யாராவது என்ன கொண்டுபடி பேசி போட்டு போயிடுச்சுன்னா நான் பேசாம இருக்கிறேன், அமைதியா சாந்தமா இருக்கிறேன். மக்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்களோ, இன்னும் யாரோ ஏதாவது மேஜிக் செய்து பிள்ளைக்கு யோசிப்பினம் தானே. அந்த மேஜிக் யார் செய்வது, நாங்க தான் செய்யறாங்க. அப்படி பார்க்கல ஞானம் என்றது முழுக்க முழுக்க சுய நன்மைக்காகத்தான், எனக்காகத்தான். அதே நேரத்துல அது ஆட்டோமேட்டிக்கா சூழலுக்கு நன்மையை கொண்டு வரும். சூழலுக்குன்னு சொல்லி இப்ப நான் நல்ல ஒரு ஆள் கோபமா இருந்தா அந்த ரூமுக்குள்ள போகவே பயமா இருக்கும், பையும் டென்ஷனா இருக்கும், பையும் அதுல அடிபட்டு வந்த 4 சனம் வெளியில அந்த மாதிரி சொல்லும், பயங்கரமா இருக்கு போகாதீங்க இப்ப சொல்லுவேன். அது வைப்ரேஷன் தானே. அதே மாதிரி நான் நல்ல அமைதியான ஒரு ஆளா இருந்தேன்னா எனக்கு நான் இருக்கிற இடத்துல அந்த ஒரு வைப்ரேஷனோட என்னால உருவாக்கல. நான் அமைதியா இருந்தா சூழல் அமைதியா இருக்கு, இயற்கை அமைதியா இருக்கு. அடுத்தது முக்கியமானது நான் சாப்பிடுற சாப்பாடு. நான் சமைக்கல எல்லாம் கூட அல்லது நான் சாப்பிடல கூட அந்த சாப்பாட்டில் நாங்க இப்ப நான் இந்த உடுப்பு போட்டுக்கிறேன், இந்த உடுப்புல கூட என்னுடைய வைப்ரேஷன் இருக்கு. அதான் சொல்றேன், ஒரு ஆள் போட்ட உடுப்பு இன்னொரு ஆள் போடக்கூடாது.
அவள் பாவிச்ச சாமானை அவள் பாவிக்க கூடாது எல்லாம் சொல்றது. ஏன்னா அதுல வைப்ரேஷன் இருக்கு. அப்ப எங்களுக்கு முன்னால இருக்கிற சாப்பாட்டுலயும் வைப்ரேஷன் இருக்கும் தானே. யார் சமைக்கணுமோ உண்மையா ஒரு ஆள் மனசை மாற்றணும்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சிட்டு கொடுத்தா மாற்றலாம். அவ்வளவு சக்தி இருக்குது எண்ணங்களுக்கு. சில வேலை சொல்றவே இல்லை, கண்ட கண்ட இடங்கள்ல சாப்பிடக்கூடாது, கண்ட கண்ட ஆக்கள்கிட்ட சாப்பிடக்கூடாது, ஏன்னா மனசு சரியில்லை, அங்க தண்ணி குடிக்க கூடாது சொல்றவே தானே. அது எண்ணங்கள்ல சக்தி. அதனால வருத்த முடியாமலுக்கு வரும். மருந்து மாத்திரம் போட தேவையில்லை, எண்ணங்கள். அதனாலதான் இந்த சில பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பொட்டு வைப்பினம் கொஞ்சம் அந்த அளவை கொஞ்சம் அசிங்கப்படுத்தி வருது. அல்லது பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீர்த்திக்கல யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவினம். யாரும் பார்க்க நல்லா சாப்பிடுது, என்ன உங்களை பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறேன்டா நான் சாப்பாடு அதோட சரியா அந்த பிள்ளை சொல்லுவினமே. ஒரு ஆக்கள் பார்த்து ஏங்கிச்சு நம்மண்டா அது அந்த வேலை பாதிக்கும். ஆனா அந்த அம்மா வந்து அதை விட ஸ்ட்ராங்கா இருந்தாண்டா உங்க பிள்ளை நல்லா சாப்பிடும், நல்லா செய்யும், அதை பற்றி மைண்டே. நான் அதுகளுக்கெல்லாம் பயந்துனா எனக்கு வேலை செய்யும், அதுகளெல்லாம் உள்வாங்கினா வேலை செய்யும். நான் உள்வாங்காட்டி கணக்கெடுக்காட்டி அதை விட ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா நான் இருந்தேன்னா என்னுடைய பாசிட்டிவிட்டி தான் அந்த வேலை செய்யும். இதெல்லாம் என்னது ஆற்றல், மனசுந்த ஆற்றல். இவ்வளவு ஆற்றலோட தான் உங்களை இந்த உலகத்துல இறைவன் விட்டு இருக்கிறார் வாழ்ந்து முடியும். அவ்வளவு சக்தி எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தந்துதான் விட்டுருக்கிறார். அந்த சக்தியை பயன்படுத்துற ஆட்கள் மகான்கள் சொல்லுவோம். மாமனிதர்கள், மகான்கள், பெருமான்கள் என்று அவை தங்களை உயர்த்தி கொண்டிருச்சனர் எங்களுக்கு மேலும். ஆனா நாங்க ஏணியில கீழே விளையாடி கொண்டிருக்கிறது. உலக வாழ்க்கைக்குள்ள அன்றாட செயற்காரியங்களுக்குள்ள இருக்கைக்குள்ளேயும் கூட உணவை நான் சமைக்கைக்குள்ளேயும் அது நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல உணர்வுகள் நிறைந்த உணர்வு, அல்லது தெய்வீக பாடல்களை போட்டுக்கொண்டு அல்ல அப்படியே பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டு நல்ல எண்ணங்களோட முக்கியமாக நாங்கள் சமைக்கைகளை கூட கதைச்சு சமைக்கக்கூடாது. சில வேளையில் யாரும் வீட்டை வந்தால் நேர கிச்சனில் தான் வந்து கதையை போட்டுட்டு இருந்து கதைச்சு டீ குடிக்கணும், கதைச்சு சமையல் நடக்கும், ஊரில் தினமெல்லாம் சொல்லி அல்லது ஃபோன் கதைச்சு இப்போ அந்த ப்ளூடூத் மொபைல் அதை காதுக்குள்ள போட்டு ஃபோனை பிடிக்கவும் தெரியல. அவ்வளவு கதையும் மைக்ரேஷன் எங்க போகும்? சாப்பாட்டுக்குள்ள தான் போகும். அந்த சாப்பிட்ற ஆக்களுக்கு அதுவும் சேர்ந்து போகும். அதனாலதான் இப்ப நாங்க இந்த புனித பிரதேசங்கள்ல புனிதமான இடங்கள்ல இருந்து ஏதாவது உணவை வாங்கினா அதை பிரசாதம் சொல்லி வாங்கி கொண்டு வாருங்களோ வந்து எல்லாரும் ஒரு சின்ன ஒரு பெருக்க சோறா இருந்தாலும் அதை ஒரு நல்ல உணர்வு கூட சாப்பிடுவோம் தானே. என்ன காரணம்? அது வருத்தக்காரராக இருந்தா வீட்டெல்லாம் கொண்டே கொடுப்போம். என்ன காரணம்? அது யார் வீட்டு சாப்பாடு எண்ணமும் இல்லை, அது கடவுள் உணர்வு இருக்குது. இனி அவ்வளவு அந்த தெய்வீக உணர்வு வேலைகளோட அது தயாரிக்கப்பட்டது. அதையே நம்ம வீட்டிலேயே செய்யலாது. ஏழுமா இல்லாம நினைச்சா ரூல்ஸ் கொண்டதோட கிச்சன்ல ஒருத்தரும் கதைக்க கூடாது, கிச்சன்ல சமைக்கல ஒருத்தரும் கதைக்க கூடாது, என்ன குழப்ப கூடாது, இல்ல கதைக்க கூடாது. ரெண்டு ஒரு முறையை கொண்டு வந்தா ஏழுமண்டா சாத்தியம் வேண்டாம். அப்படி பல விதங்கள்ல எங்களோட லைஃப் ஸ்டைலால எங்களோட மன அமைதியை நாங்களே பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கு பல வழிகள்ல. சரி, இப்ப நாங்க ஒரு சின்ன ப்ராக்டிஸ் ஒன்று செய்து பார்ப்போம். உண்மையா தியானம் செய்யறதுன்னு சொன்னா நாங்க நல்ல ஒரு டயர்ட் போவோம். டயர்டா எல்லாம் இருந்தா ஆரம்பத்துல கஷ்டம் செய்யலாம். இல்லைன்னா எங்களோட உடலை கூடி கண்ட்ரோல் பண்றது எங்களோட மனசு தான். அதான் சொல்லுவேன்,
சில பேருக்கு வந்து மூட்டு வலி அது இது ஆயிரத்தெட்டு பிரச்சனையோட வலியிடம் எல்லா செக்கப்பும் செய்தால் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நோம்பு. ஆனால் கம்ப்ளைண்ட் ஆயிரத்தெட்டு இருக்கு. அவை சொல்லினா மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுருங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, தியானத்துக்கு போங்க அனுப்பிவிடணும் அவையில். அப்போ அவைகளுக்கு உண்மையில இந்த ப்ரெஷர், டயபிட்டிஸ், அல்சர் இதுகள் எல்லாமே இந்த மனசோடு சம்மந்தப்பட்டது. மனசுல குழப்பங்கள் வந்ததுன்னா, யோசனைகள் வந்ததுன்னா இதுகளெல்லாம் இப்படி போகும், மேலேயும் கிளையும் போகும். உண்மையா ஒரு சீரான மனநிலை, ஒரு ஆரோக்கியமான மனநிலை என்றால் எப்பவுமே எந்த மனசு எந்த கையில இருக்கும். நான் எப்பவுமே அமைதியா இருக்கணும், நிதானமா இருக்கணும். எங்களுடைய இயல்பான நிலை என்ன நினைக்கிறீங்க? எல்லாட்டி இயல்பான நிலை என்னது? இயல்பா ஒரு ரோஜாண்டா நறுமணமானது, அழகானது சொல்லுவோம் தானே. எல்லா மனிதர்களுமே இயல்பான நிலை என்ன தெரியுமா? அமைதியா இருக்கிறது, அன்பா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. இப்போ எல்லாரையும் சிரிக்க சொன்னாங்க, சிரிக்கணும் தானே. அழ சொன்னா அழையுமா? ஆனா அழுகிறத மனிதன் இயல்புன்னு சொல்லுவோம். இயல்பு எப்பவுமே போனோம். ஆனா அழமாட்டம் தானே. இப்ப அழ சொன்னா அழையுமா? இல்ல, அது ஒரு சந்தர்ப்பத்துல தான் அழுக வரும். அந்த நேரத்துக்கு வாரத என்ன இயல்புன்னு சொல்லுவோம். அது இயல்பு இல்லை, அது எங்க பலவீனத்தின் ஒரு வெளிப்பாடு. எங்களால் சூழ்நிலைய டீல் பண்ண முடியல, அதுன்ற ஒரு வெளிப்பாடு தானே அது. அத மாதிரி அமைதியா இருக்க சொன்னா இருக்கணும் தானே. கோவப்படும் இப்ப என்ன கோவப்படிக்குமா? இல்லத்தானே. கொஞ்சம் சுபாவமே அமைதி தான். எல்லாரும் அப்படி இந்த உலகத்துல அமைதியா இருந்தா இந்த உலகம் அப்படி இருக்கும். எல்லாரும் அப்படி அமைதியா இருக்கணும்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த இன பவர் ஒன்று இருக்கும். அதாவது அக வலிமை, மன வலிமை. என்ன மன வலிமை? எந்த உணர்வுகளை நானே டீல் பண்ணுவோம். அப்படி எல்லாத்தையும் கொட்டி வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி வெளிப்படுத்தினாதான் அடுத்த ஆளுக்கு அதை டிஸ்டர்பன்ஸா போயிடும். அது மாதிரி அடுத்த ஆள் வெளிப்படுத்திகளையும் நான் அதை ஸ்டாப், எனக்குள்ள ஸ்டாப் சொல்லிடுவேன். நோ என்ட்ரி. அவருக்குள்ள ஸ்டாப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது ஒரே எக்ஸிட்டா தான் இருக்குது, வந்து ஒன்று இருக்குது. நான் நோ என்ட்ரி ஓட் போடுவோம். எனக்குள்ள வாயால சொல்லக்கூடாது, மனசால எதுவும் உள்ளுக்கு வரையலாது. வேணும்னா ட்ரை பண்ணிப்பேன். இந்த மாதிரி நான் இருக்கேன் மனதளவுல ஸ்ட்ராங்கா. அப்படி இருந்தா எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே குழப்பமா இருக்குமா? இல்லையே. அப்பளத்துக்கு இந்த மனதை நான் ஸ்ட்ராங் ஆக்கியே தீரும். எனக்கு அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லல, கஷ்டம் சொல்லல, இந்த உலகத்துல முடியாதுன்னு சொல்லல. இப்படி ஒரு இடத்துல நீங்க வந்து இருந்து வேறும் சிஸ்டம், உங்களுக்கு லட்சம் பண்ணிட்டு போவீங்க நீங்க. ஆனா இருந்து வேறும், அப்பதான் தெரியும் உங்களுக்கு நினைப்போம் நாங்க. அதுதான் என் சேலஞ்ச், தானே வாழ்க்கை. இப்ப நீங்க இந்த நிலைக்கு என்ன வந்திருப்பீங்க? சும்மாவா வந்திருப்பீங்க? இவ்வளவோ எல்லாம் தாண்டி 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 தானே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான நிலைக்கு, ஒரு 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 ஸ்டேட்டஸ்க்கு வந்திருப்பீங்க, ஒரு நிலைக்கு. அப்ப அத மாதிரி இதுவும் இந்த நிலைகளையும் நான் கடந்து என்னை ஒரு உறுதியான ஒரு ஆளா ஆக்கும் அப்படின்னா நான் ஒரு தூணா இருப்பேன். நிறைய பேருக்கு ஒரு துணையா இருப்பேன். என்ன பார்த்து கடவுளும் சந்தோஷப்படுவேன். இங்கே ஒரு பிரதிநிதி தான் தெரியுது. எல்லாருக்கும் அமைதிய, அன்பை, சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஒரு ஆள். ஸ்ட்ரிக்டா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனால் அவனை கோவப்படணும் இல்லை, டென்ஷன் ஆகணும் இல்லை. ஸ்ட்ரிக்டா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். ஆனா அதுக்காக நானே எந்த நிம்மதியை சந்தோஷத்தை பறி கொடுத்து நான் வேலை செய்யறதே என்னத்துக்காக? ஏன் வேலைக்கு வர? வீட்டுல வடிவா இருக்கலாம் தான். உழைச்சு நிம்மதியா சந்தோஷமா இருப்போம்.
அப்படித்தானே வாரம் நிம்மதியை சந்தோஷத்தை பறி கொடுத்து வேலை செய்தால் அப்புறம் என்னதுக்கு வேலை செய்ய முடியும், அர்த்தம் இல்லாமல் போயிடும். அப்படித்தானே? சரி, இப்ப உங்களோட வீட்டை நினைங்க மனசுல. நீ என்ன பார்த்து கொள்கிறது வேலை கண்ணை மூடன்னு சொல்லலாம், ஆனா நித்தியா அப்படி எல்லாருக்கும் நித்திர வருது, கையும் அப்படி கை. கண்ணை மூடாதீங்க, கண்ணை மூடாம உங்களோட வீட்டை நினைங்க மனசுல. நினைச்சிட்டீங்களா? முன் வாசலை திறந்து வீட்டுக்குள்ள போவோம். வீட்டுல என்னென்ன அலுவல்கள் எல்லாம் செய்ய வேண்டி இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க பார்க்குறீங்க. இப்ப போய் அந்த வேலைகள் எல்லாம் செய்வீங்க. செஞ்சு ஒரு கொஞ்ச நேரம் செய்வீங்க. செய்துட்டு திருப்பி வீட்டை விட்டு வெளியில வாங்க. வந்துட்டீங்களா? இப்பெல்லாம் மாற்றி வெளியில வாங்க. வெளியில வந்து உங்களோட முக்கியமான ஒரு ஆக்களோட வீட்டை போறீங்க. ஆக்ட வீட்டை போறீங்க என்றதை யோசிங்க. அங்க போய் அந்த ஆக்களை சந்திக்கிறீங்க. அவைகளுடைய ஒரு விஷயத்தை கதைக்கிறீங்க. அவைகளோட கதை கேட்கல வேறு யாரோ எங்கேயோ ஒரு நாட்டிலையோ ஒரு ஊர்லேயோ இருக்கிற ஆக்களை பற்றி நினைச்சு கதைக்கிறீங்க. அப்படி கதை கேட்கல அந்த ஊரும் அந்த நாடும் அந்த குறிப்பிட்ட ஆளும் உங்களோட மனசுல நினைவுக்கு வருது. இதே நிலையில இப்ப திருப்பி வாங்க. இப்ப நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்களா? இப்ப போனீங்களா? நீங்க உங்க வீட்டு இது எப்படி இருந்துச்சு? இருக்கிற மாதிரி இருந்துச்சு? நீங்க வீட்டை போனீங்களா? நீ மனசால போனீங்களா? இடையில வேற எங்கேயாவது போயிட்டீங்களா? ஓடுக்கு போகணும், போகணும், அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அப்படி இப்படி ஓடுக்கு போயிட்டீங்களா? வீட்டை போடணுட்டு இல்லை தானே? அப்புறம் வெளியில வந்து எங்கேயோ வீட்டை போனீங்களா? இதெல்லாம் எழுப்பி போனாங்களா? இப்ப நாங்க கோயிலுக்கு தானே மனசால தானே போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து திருப்பி வந்துட்டோம் இங்க. இதுதான் தியானம். இப்ப இதே மாதிரி இப்ப நாங்க இது வெளியில போய் சுத்தினாங்க எங்களுக்குள்ள நாங்க போவோம். தியானம் சொல்லிட்டுல எங்களுக்குள்ள இது தியானம் பண்ணது பல்வேறு விதமான வழிமுறைகள்ல ஒருத்தர் ஒரு விதமா செய்யணும். ராஜயோக தியானம் என்று சொல்றது எங்களுக்குள்ள நாங்க பயணிக்கிறது. இப்ப நம்ம வாயால கதைக்கிறது தானே, உங்களுக்கு சவுண்ட் வருது, மைக்கால வருது. மைக்கா கதைக்குது இல்ல தானே? வாயா கதைக்குது. வாய்க்கு அவ்வளவு விஷயமும் தெரியும் அல்லது வாய்க்குள்ளால வருதா இவ்வளவு விஷயம்? வாய் நினைச்சு கதைக்குதா அல்லது வாய்க்குள்ளால வருதுதா விஷயங்கள்? வாய்க்குள்ளால வருது. அப்ப எங்க இருந்து வருது? மனசுல இருந்தா மூளையில இருந்தா? மூளைதான் மனசா? மனதும் மூளையும் உண்டா? இல்ல தானே? அது சுவரா? மனமும் மூளையும் உண்டு இல்லைன்றது சுவரா? உண்டா? மனசு செய்யுது. அப்ப வெறும்
மூளைன்னு சொல்றோம். அதுதான் அந்த மூளை சொல்றத மனசு செய்யுதுன்னு சொல்றோம். புத்தி சொல்றத மனசு செய்யுது. மனம்னு சொல்லிக்கல இதயம்னு சொல்லுவோம். புத்தின்னு சொல்லிக்க மூளைன்னு சொல்லுவோம். ஆனா மூளை இதயம் எல்லாம் இதோட பௌதிக உடல் உறுப்புகள். அது நெருப்பில் எரிஞ்சு போகும், தண்ணீர் அழுகி போகும், வெட்டலாம், பிக்கலாம், கொத்தலாம், என்னவும் செய்யலாம். ஆனா மனசு அப்படி செய்யலாமா? செய்யலாம். மனசை வந்து ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கலாம். அதுங்களுக்கு ஃபீல் பண்ண ஏழுது. இது வந்து ஒரு அப்பாற்பட்ட விஷயம். அப்ப அந்த மனசு எங்க இருக்குது? எங்களுக்குள்ள எங்கட மனசு எங்களுக்குள்ள இருக்குது. அப்ப நான் யார்? மனசா கையில் உடம்பா? ரெண்டுமா? இப்ப பெட்ரோலும் மோட்டார் பைக்கும் உண்டா? வேறு தானே. இப்ப மனசும் உடலும் உண்டா? உடல் மனசை இயக்குதா, மனசு உடம்பை இயக்குதா? உடல கண்ணுக்கு தெரியுது, ஆனா மனச கண்ணுக்கு தெரியல. ஆனா ரெண்டும் வேறு வேறு. அந்த மனசு இருக்கிறது இடத்தைத்தான் நம்ம உயிர்னு சொல்லுவோம். உயிர்னு சொல்லுவோம் தானே. உயிர் போயிட்டுதுன்னு சொல்லுவோம் இல்லையோ. ஆனா யாராவது போகிக்க பார்க்கிறோமா? பார்க்க இல்லை. அந்த உயிர் இந்த உடம்புக்குள்ள இருக்குது நாங்க உணர்றோம். அந்த உயிர் தானே இப்ப கதைக்குது வாயால. இப்ப நான்ன்றது இந்த உடம்பா இல்ல உள்ளுக்குள்ள எதுக்காச்சும் இருக்கிற உயிரா? அதுல நான் தெளிவா இருப்போம். இந்த உடம்புக்குள்ள இருந்து நான் இப்ப உங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறேன். இந்த உடம்பு கதைக்கல. இந்த உடம்பு ஒரு ஜடம் தான். இது நான் ஆப்ரேட் பண்ற ஒரு மிஷின், ஒரு ரோபோட். இந்த கையை எப்படி அசைச்சா அது அசையும், தானா அசையாது. இந்த கால், கை, கண், மூக்கு, வாய் எல்லாம் தானா செயல்படுமா? செயல்படாது. அது செயல்படுத்துறது நான் தான். அந்த எனக்குள்ளதான் என்ன நான் என்று சொல்றதுதான் அந்த மனம், புத்தி, குணங்கள், சுபாவம். அது கண்ணுக்கு தெரியாது, அது சூட்சுமமானது சொல்லுவோம். இப்ப அந்த நான் இந்த உடம்புக்குள்ள எங்க இருந்தா இந்த உடம்ப ஃபுல்லா ஆபரேட் பண்றது வசதியா இருக்கு? எவ்விடத்துல இருந்தா? எவ்விடத்துல இருந்தா வசதியா இருக்கு? இப்ப டிரைவர் சீட்டை பஸ்ல இருந்து வைப்பினா நடுவுல வைப்பிக்குமா? முன்னுக்கு தான் இருக்கு. அந்த முன்னுக்கு அவற்ற சீட்டோட சேர்ந்து என்னெல்லாம் இருக்கு? ஃபுல் ஆபரேட்டிங் சிஸ்டம் அவர்கிட்ட கையில் இருக்கிற மாதிரி தான் அந்த எல்லாத்தையும் கொண்டு போய் அவர்கிட்ட சீட்டோட தான் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த இடத்துல அவர் இருந்தால் தான் நீட்டு பஸ்ஸையே கண்ட்ரோல் பண்ணலாம். நீட்டு ட்ரெயினோ ஃப்ளைட்டோ எல்லாம் அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தோட தான் நம்ம இருப்போம். அப்போ இந்த மனசு இந்த உடம்புல இங்கே இருந்தால் அதுக்கு வசதி முழு உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. புத்தி இருந்தது உயிரில் ஒரு பகுதின்னு சொல்றாங்க. இந்த உடம்புல இங்கே இருந்தா அதுக்கு வசதி இந்த முழு உடம்பையும் கண்ட்ரோல் பண்ண. எங்க சீட்டை போட்டு கொடுக்கலாம்? மூளை. மூளையில உயிர் இருந்தா தான் நமக்கு வசதி. சிக்னல்ஸ் மூலமா அப்படி இப்படி எல்லா பக்கத்தாலையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. கையா கால ஆட்ட கொள்ள எல்லாம் செய்வார். நாங்கள் அப்படி நினைச்சுக்கொள்ளுவோம். கண்ணால பார்க்கலாம் தானே உயிரை. அப்போ அதனால அதை நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்டார் மாதிரி நினைப்போம். ஒரு ஒளி மாதிரி அல்ல ஒரு ஸ்டார் மாதிரி நம்ம என்ன விதமாவது நினைக்கலாம். அப்படி இந்த மூளையில முன்பக்கமா நாங்கள் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கொள்வோம். அதுதான் நான். அந்த நான் எப்படியானவன்? இயல்பாவே அமைதியானவன், அன்பானவன், தூய்மையானவன், நல்லவன் என்று எனக்கு நான் சொல்லோன என்ன பார்த்து எனக்குள்ள போய் அது கொஞ்சம் நேரம் இருந்து நான் எனக்குள்ள திருப்பி சொல்லோன். அப்பப்போ எனக்குள்ள தரதுக்கிற வேறு ஒரு விதமான குணங்கள் இதுகள் எல்லாம் ஒரு பழக்க தோஷத்துல வந்துட்டு இதெல்லாம் கழுவினா போயிடும், மாத்தலாம். அந்த பூனை நாயா மாறணும்னா பூனையில மனசு வைக்கணும்.
அதை மாதிரி நான் மனசு வச்சா இந்த மாதிரி குணங்கள் எல்லாத்தையும் எனக்குள்ள இருந்து மாற்றலாம். அதை மாற்றுறதுக்கு நான் என்ன செய்வோம்னா பாசிட்டிவ் குவாலிட்டிஸை திருப்பி 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 ப்ராக்டிஸில் நான் கொண்டு வருவோம். மனதுக்குள்ள நான் உறுதிப்படுத்துவோம். அப்படி நாம கொஞ்ச நேரம் நினைச்சு பார்ப்போம். இப்ப நான் கண்ணை மூடாதீங்க. ராஜயோகா மெடிடேஷனுக்கு கண்ணை திறந்து கொண்டுதான் நாங்க செய்யறோம். ஏன்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் எனக்கு மைண்ட் ஸ்டேபிளா இன்ட்ரோவர்ட்டட்னு சொல்றது அகமுகமாக நான் வச்சிருப்போம். அப்ப கண்ணை மூடக்கூடாது. கண் விழிச்சிருந்தாலும் கண்ணால பாக்குறது யாரு? நான் தானே. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சூட்சமமான சக்தி நான் தான். அப்ப நான் கண்ணை முழிச்சிருந்தாலும் புற சூழலால பாதிக்கப்படக்கூடாது. காது திறந்திருந்தாலும் புற சூழலால நான் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி என்ன நான் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். இப்ப நீங்க கண்ணை திறந்து கொண்டு ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து கொண்டிருக்கலாம். பார்த்துக்கொண்டு இந்த மண்டையோட்டுக்குள்ள இருக்கிற அந்த மூளைய மனசுல பாருங்க. அந்த மூளையில முன்பக்கமா ஒரு உணர்வுள்ள எண்ணங்கள் உற்பத்தி செய்கிற புரிந்து கொள்கிற ஆற்றல் நிறைந்த நல்ல பண்புகள் குணங்கள் நிறைந்த ஒரு ஒளியாக ஒரு சக்தியாக இந்த உடம்புல நான் இருக்கிறேன். நான் ஒரு சக்தியாக இந்த உடம்புக்குள்ள இருக்கிறேன். ஆனால் நான் இந்த உடம்பு அல்ல. இந்த உடல் நான் என்னுடைய வாழ்க்கையை வாழுவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு வாகனம் அல்லது ஒரு சாதனம். இந்த உடல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூடு. இதுக்குள்ளே இருந்து கண்களால நான் வெளி உலகத்தை பார்க்கிறேன், காதால சத்தங்களை கேட்கிறேன், வாயால என்னுடைய கருத்துக்களை நான் பேசுகிறேன். ஆனால் எப்பவுமே எனக்குள்ள நான் ஒரு அமைதியான சக்தி, அன்பான சக்தி, தூய்மையான சக்தி, பொறுமையான சக்தி, ஒரு மேன்மையான உன்னதமான வல்லமை நிறைந்த ஒரு சக்தி. இந்த உடலில் ஏற்படுற எந்த ஒரு மாற்றங்களும் எந்த ஒரு நிகழ்வுகளும் எனக்கு நடக்கின்ற ஒன்றும் அல்ல. நான் எப்பவுமே நிலையான அமைதியான இறைவனுக்கு ஒப்பான உயர்ந்த குணங்கள், மேன்மையான மன வலிமைகள் நிறைந்த ஒரு சக்தி. எனக்கு பெயர் இல்லை, எனக்கு மொழி இல்லை. நான் ஒரு சுதந்திரமான தனித்துவமான நிறைவான ஆற்றல் கொண்ட ஒரு சக்தி. என்னை நான் நிறைப்படுத்துவதற்கு மனதின் செயற்பாடுகள், மனதை நெறிப்படுத்தும் வழிமுறைகள் என்பவற்றை ஆழமாக எனக்குள் உள்வாங்கி நடைமுறைப்படுத்துவதனால் என்னை நான் தைரியமாக உடம் போட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
என்னுடைய கூடவே இருக்கின்ற அனைவரும் ஒரு சக்தி. உடல்கள் என்ற வாகனத்தில் அசைந்து திரிகின்ற ஒரு சக்தி. ஒவ்வொருவரையும் நான் பார்க்கும்போது உடல் என்ற அந்த வாகனத்துக்குள் இருக்கும் ஒரு சக்தியுடன் உரையாடுகிறேன் என்ற உணர்வோடு பழகுகின்றேன். அந்த சக்தி அன்பானது, அமைதியானது, தூய்மையானது, மேன்மையானது, இறைவனின் குழந்தை, இறைவனின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு குழந்தை என்ற கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு மனிதரையும் பார்ப்பதற்கு நான் எனக்கு வளர்க்கிக் கொள்கிறேன். இப்பொழுது நான் என்னுடைய அந்த நிலையில் இருந்தவாறே இந்த உடல் மூலமாக செயல்பட ஆரம்பிக்கிறேன்.